ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராகிட்டு சுரைக்காய் அடை பண்ண போகிறாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுரைக்காய் அடை பண்ண போகிறேன். நைட்டு டின்னருக்கு பண்ணலாம், ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. சுரைக்காய் வச்சு அடை பண்ண போகிறேன். பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க, ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. நாட்டு சுரைக்காங்க, இதுதான் நாட்டு சுரைக்காய். கும்பங்காய்ன்னு சொல்லுவோம் நாங்கள், கும்ப சுரைக்காய்ன்னு. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. நீளமாக இருக்க காய் வந்து சுரைக்காமோ, இது வந்து கும்பம் மாதிரி இருக்கிறதுனால கும்பம் சுரைக்கான்னு சொல்லுவோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சுரைக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. சுரைக்காய் வந்து அடையில் போட்டு அரைச்சி சுடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோட ஸ்டைலில் நான் அடை தோசை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே சுரைக்காய் அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லை இடி சாம்பார் வைக்கலாம், தேங்காய் அரைச்சி விட்டு சாம்பார் வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், பருப்பி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க எல்லாமே. வாங்க சுரைக்காய் அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுரைக்காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து புறாம் போட போகிறது இல்லைங்க. பூரா சுரைக்காயும் போட மாட்டோம். சுரைக்காய் அடைக்கு தகுந்தபடி போடணும். நம்ம அடைக்கு எவ்வளோக்கான உரம் போடுதோமோ அதுக்கு தகுந்தபடி போடணுங்க. இது வந்து பாதி சுரைக்காய் நான் எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி ஊற போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் இட்லி அரிசிங்க. இட்லி அரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். கடையில் வாங்கின அரிசி தான், ரேஷன் அரிசி இல்லது. கடலைப்பருப்பு ஒரு கப்பு, அப்புறமா அரை கப்பு உளுந்தம்பருப்பு, ஒரு கப்பு ரேஷன் பச்சரிசிங்க. பச்சரிசியும் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்தாச்சு. ஒரு 4 வரமிளகா காம்போட போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம அரைக்கும் போது எடுத்துக்கலாம். சுரைக்காய் அடைக்கி வந்து நைட்டு ஊற போட்டிருந்தேன் 11 மணிக்கு. நல்லா ஊறிடுச்சு. வரமிளகாவில் வந்து நம்ம காம்பு ஆயக்கூடாதுங்க. காம்பு ஆயாமல் ஊற போடணும். அதுக்கப்புறமாட்டு நம்ம ஆஞ்சிக்கிடணும். அரைக்கும் போது ஆஞ்சிக்கிடணும். அது இல்லைன்னா தண்ணி புறம் உள்ளே போய் அதில் இருக்க சத்து புறம் போயிடும், டேஸ்ட்டே இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கோங்க. 4 வரமிளகாவும் போட்டுக்கிடலாம். 2 பேஜாக அரைச்சிக்கிடலாங்க. இதில் வந்து மிளகு ஜீரகம் சேர்க்கணும். மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கணுங்க. மிளகு வந்து அதிகமாக போட்டால் தான் அடை வந்து நல்ல மணமாக இருக்கும். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் எடுத்துருக்க பருப்புக்கு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே போட்டு அரைச்சிருங்க, நல்ல வாசனையாக இருக்கும். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா பூண்டு இஞ்சிங்க. பூண்டு வந்து 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சியும் ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணுங்க. உப்பு போட்டு, கல் உப்பு போட்டு அரைங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி விட்டு அரைக்கணுங்க. குறை குறைப்பாக அரைச்சாச்சு. இப்போ தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அடை வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்கங்க. நான் எங்கள் ஊரில் நான் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அரைஞ்சிருச்சுங்க. நம்ம எடுத்துக்கிடலாம் ஒரு பாத்திரத்தில். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்க அரிசி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாங்க. அதில் வந்து பிடிக்காது. அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டு நம்ம பாதியாக எடுத்துக்கலாம். ஏன்னா பாதியாட்டு நம்ம எடுக்கணுங்க. எவ்வளோ தேவையோ அதுக்கு வந்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரிட்ஜில் தூக்கி வச்சோன்னா தேவைக்கப்போ எடுத்துக்கிடலாம். நம்ம சுரைக்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். சுரைக்காவும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். மாவுக்கு தகுந்தபடி சுரைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாலும்
நல்லா இருக்காது. நிதானமாக ஆட் பண்ணணும். சேரை கொஞ்சம் கழுவி தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க மாவையும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம பாதி பாதியாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்ற போகிறோம். தாளித்து ஊற்றும்போது நம்ம பிரிட்ஜில் வச்சுருந்தோம்னாக்கா சீக்கிரமாக புளிச்சிருங்க மாவு. அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதியாக எடுத்து வச்சிடணும். இங்கே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் முழுசாக போட்டு அப்படியே பண்ணாலும் பண்ணலாம், வதக்கி போடனாலும் போடலாம். வதக்கி போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படியே போடணும் அப்படின்னா அப்படியும் போடலாங்க. கையை கொண்டு வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க, அதேமாதிரி நான் பண்ணுறேன். நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து. பாதி மாவு எடுத்துருக்கேன். இதாக இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். நம்ம கையை கொண்டு கோரியும் தோசை தவாவில் போட்டு பண்ணலாம், தோசை கரண்டி வச்சியும் நம்ம பண்ணலாங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை போட்டு பண்ணலாம். அப்புறமா தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வதக்கி அப்படி போட்டும் பண்ணலாம். இதை மூடி வச்சுட்டு இதை வந்து நம்ம பிரிட்ஜில் வச்சுக்கிடலாங்க. நமக்கு தேவைக்கப்போ நம்ம எடுத்துக்கிடலாம். ஒரு சட்னி அரைச்சிக்கிடலாம். தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். 2-3 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். அப்புறமா இஞ்சிங்க, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. நம்ம கடலை பருப்பு போட்டு நம்ம பண்ணுறதுனால கேஸ் ஃபார்ம் ஆகுங்க. அதனால் இஞ்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டைஜஸ்ட் ஆயிரும். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலைங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். துவையலாகவும் அரைச்சி சாப்பிடலாம், சட்னியாகவும் வச்சு சாப்பிடலாம். அடைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு சூப்பராகிட்ட அரைச்சாச்சுங்க. ஒரு மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணிடலாம். சட்னி ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி விட்டு மிக்ஸி சாரை கழுவி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, அடைக்கி வந்து திக்காக தான் இருக்கணும். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. இது ஒரு தாளசம் பண்ணிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சட்னி தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதிலே நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சட்னிக்கு கடுகு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிடலாங்க. வெங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை தழைங்க. நல்லா வெந்துருச்சு. வெங்காயம்லாம் சட்னியில் ஆட் பண்ணிடலாம். சட்னியில் ஆட் பண்ணிடலாங்க. சூப்பராகிட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதே கடாயில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன், அதுக்கு தந்தோடி நான் எல்லாம் எடுத்துருக்கேன். இங்கே தேவைக்கு தந்தோடி எடுத்துக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கடுகும் உளுந்தம்பருப்பும் பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகா, கருவேப்பிலை தழைங்க. நான் 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம்னா 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் பண்ணேன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதக்கி போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா வதங்கணும்னு வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் அடை மாவில்.
அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சுரைக்காய் போட்டிருக்கனால நான் முருங்கைக்கீரை போடலை. சுரைக்காய் போடலைன்னா நீங்கள் முருங்கைக்கீரை போட்டு பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை தவா அடுப்பில் வச்சு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. தோசை தவா அடுப்பில் வச்சாச்சு, சூடாகட்டும். நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். மெயின் ஹீரோவே மறந்துட்டோங்க, நம்ம மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லித்தழையும் கருவேப்பிலை தழையும் நல்ல வாசனையாக இருக்குங்க அடை வந்து. வந்து கையை கொண்டு கோரி போடுறது எப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி வச்சு எப்படி தட்டி கொடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி தட்டி கொடுத்தும் போடலாம். அப்புறமா நம்ம கரண்டி வச்சு தேய்ச்சும் போடலாம். கொஞ்சம் வேகட்டும். நம்ம நல்லெண்ணெயிலலாம் பண்ணணும். நல்லெண்ணெய் பண்ண தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றலாம், நல்லெண்ணெய் ஊற்றலாம். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. சுரைக்காய் அடை தோசை வந்து பார்க்கலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்தது ஒரு தவா ஊற்றிக்கிடலாம். இப்போ நம்ம கரண்டி வச்சு ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஊற்றிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். சுரைக்காய் அடை வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். வா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம தேவைக்கப்போ சுட சுட பண்ணிடலாங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்காங்க, சூப்பராகிட்டு. தேங்காய் சட்னிக்கும் அடைக்கும் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். எம்மி அடை பண்ணியாச்சுங்க. பார்க்கலே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடை வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க. அடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம உளுந்தம்பருப்புலாம் போட்டுக்கனால கடிப்படும்போது சின்ன வெங்காயம் அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தாளசம் பண்ணி பண்ணுங்கள், அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். அதேமாதிரி இன்னொரு சேனல் இருக்குது எங்களுக்கு, அம்மா மகள் சேனல், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.